Welcome to our channel Taiba Academy. Last video la ratio and proportion part 1 பார்த்தோம் இல்லையா? So இது அதோட continuation video. Ratio and proportionல எந்த மாதிரி எல்லாம் questions கேட்பாங்க? So அப்படி கேட்டா எந்த மாதிரி யோசிச்சு ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்திருக்கக்கூடிய இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா ஒரு செகண்ட்ல எடுக்கலாம். பட் அதையும் நான் சொல்லி தர்றேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன மாதிரி வரும்? எப்பவுமே ஒரு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க கத்துக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா எக்ஸாம் டைம்ல எக்ஸ்பிளனேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டைம் போயிட்டே இருக்கும். நம்ம நிறைய டைம் இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு மெத்தட் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வேற மெத்தட்ல ஈஸி ட்ரிக்ல அதோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மேக்ஸ் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த a/4 தட் மீன்ஸ் 1/4 into a equal to 1/5 into b equal to 1/6 into c இருக்கு இல்லையா? சோ என்ன கேட்டிருக்காங்க? ABC னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ 1 into a னா a தான் இல்லையா? a/4 equal to b/5 equal to c/6. இதோட ABC னுடைய ஆன்சர் என்ன? a is to b is to c னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் 4 is 5 is 6. இதுதாங்க அதோட ஆன்சர். என்ன நீங்க டினாமினேட்டருக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுவுமே எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் தான். பட் அது தெரிஞ்சுக்கிட்டாதான் இது ஈஸியா போடலாம். ஓகேங்களா? இதுல ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் இருக்குங்க. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல பாத்தீங்கன்னா a by some value equal to b by some value equal to c by some value. So இந்த ஒண்ணுக்கொண்ணு அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. இதுதான் நீங்க இந்த ப்ராப்ளத்துல ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடம் தான். ஓகேங்களா? அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் பார்த்திருப்பீங்க. எப்படி இருக்கும்? கொஸ்டின்ல a is to b ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க, b is to c ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க. சில கொஸ்டின்ஸ்ல இதையே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஷார்ட்கட் போடுற மாதிரி மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. ஆனா a டிவைட் சம் வேல்யூ, b டிவைட் சம் வேல்யூ, c டிவைட் சம் வேல்யூ. சோ ஒண்ணுக்கொண்ணு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஈஸியா இதுல 4:5:6 தான் இதோட ஆன்சர் நான் சொல்லிட்டேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இப்ப எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு சமமா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ a/4 b/5 சமம் இல்லையா? அப்போ இதுல இருந்து இந்த a is to b ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தானே? நல்லா பாருங்க, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் நியூமரேட்டர்ல இருக்குன்னா அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? டினாமினேட்டரா மாறும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரா மாறும். அப்படித்தானே? இப்ப பாருங்க, நான் a is to b நான் அப்பவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். a is to b னா அதுக்கு மீனிங் என்னது? a டிவைட் b தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? சோ நம்ம சிம்பிள் லாஜிக்ங்க. இந்த b இங்க கொண்டு வந்துருங்க, இந்த 4 அங்க கொண்டு போயிருங்க. அப்போ உங்களுக்கு a is to b னுடைய ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த b கீழே வந்துரும். a by b equal to 4/5. that means a is to b equal to 4 is to 5 இல்லையா? அதோட ஆன்சர். b is to c என்னவா இருக்கும்? இருக்கு. இது ரெண்டையும் எடுங்க, சூஸ் பண்ணுங்க. அந்த c கீழே கொண்டு வாங்க, அந்த 5 மேல கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அப்போ b is to c னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 5 is to 6 இல்லையா? இப்போ நம்ம a is to b, b is to c னுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே மெத்தட் தான். a b c a is to b க்கு ஃபர்ஸ்ட் ரோ ஒவ்வொரு ரேஷியோவும் ஒவ்வொரு வரிசைன்னு சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? 4 is to 5. so 4 is to 5. அடுத்த லைன் 5 is to 6 இல்லையா?
இப்போ இதோட கண்டினியூவேஷன் தான் இங்க எழுதி இருக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா நல்ல நீட்டா புரியும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இப்போ 5 6 are 30 இல்லையா? then 5 5 are 25, 5 4 are 20. இப்போ இதோட எல்லா நம்பர்ஸுடைய ஒரே டேபிள்ல கட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 5 டேபிள்ல போகும் அப்படிதானே? சோ இது 5 டேபிள்ல போனா 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30. சோ ஆன்சர் என்னது? 4 is 5 is 6. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்களா? அப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வரும்போது எப்படி இருக்கு, ஈஸி மெத்தட்ல எப்படி எடுத்திருக்கோம். சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கொஸ்டினை நல்ல ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்புறமா என்ன கேட்டிருக்காங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு அதுலயே ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஏக்கு டிவைட்ல எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கிடட்டும், பட் அது ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருக்கு. a equal to a by 4 equal to b by 5 equal to c by 6. ஓகேங்களா? நமக்கு கான்செப்ட் இதுதாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருந்தால் அதோட டினாமினேட்டர்ஸ் தான் அதோட ரேஷியோவா ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சோ a is to b is to c equal to 4 is 5 is 6 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதோட இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல இந்த ஆன்சர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா a is to b is to c ன்னு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு then a by b is b by c is to c by a வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே திருப்பி மாத்தி கேட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி பழைய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா a by b அதாவது a is to b அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பான் இல்லையா? b is to c க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பான், c is to a க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பான். சோ இந்த மூணு வேல்யூவையும் கொடுத்துட்டு a is to b is to c உடைய ஆன்சர் என்னன்னு கேட்டப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம்? இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வரிசையில போட்டு இல்லாத நம்பருக்கு முன்னாடி அதாவது அதோட கண்டினியூஷன்ல என்ன நம்பர் வருதோ அதை போட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்திருப்போம் இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளத்துல அதை அப்படியே திருப்பி மாத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா a இனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? 4 இருக்கும், b க்கு 5 இருக்கும். சரிங்களா? a க்கு 4 இருக்கும், b க்கு எப்படி இருக்கும்? 5 இருக்கும், c க்கு 6 இருக்கும். ஓகேவா? அப்படி நம்ம என்ன செய்யணும்? அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அசியூம் பண்ணிட்டு ஏன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு வேல்யூ வந்து நம்ம இப்ப எடுத்துப்போம் a by b இல்லையா? is b by c ரேஷியோ c by a இதோட வேல்யூ ஏன்னா என்னவா இருக்கும்? 4 இருக்கும்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ 4 by 5 b னுடைய இது என்னது? 5 ன்னு எடுத்துட்டோம், c க்கு 6 ன்னு எடுத்துருக்கோம். சோ அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b க்கு என்ன வந்திருக்கு? 5 by 6 ரேஷியோ then c by a இல்லையா? சோ 6 by 4 இந்த கொஸ்டினுக்கு இப்படி எழுதி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர், இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 5 6 4 இருக்கு இல்லையா? சோ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும்னா LCM எடுத்துக்கணும். அப்போ 5 6 4க்கு நீங்க LCM எடுத்துக்கிட்டா என்ன வந்துரும்? 1 5 is 5 இது அப்படியே ஃபிக்ஸடா இருக்கும் இல்லையா? then 2 ஆல எடுத்தீங்கன்னா 3 2s are 6 2 2s are 4 இந்த எல்லா மல்டிபிள்னா இல்ல LCM இல்லையா? so 5 2s are 10 10 into 3 30 30 into 2 60 so LCM என்னது உங்களுக்கு? 60 இல்லையா? எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா இதுக்கு மேல இதை கொடுக்க முடியாது இல்லையா? so LCM வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு இதோட LCM 16 வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒவ்வொரு ரேஷியோ அதாவது ஒவ்வொரு டிவிஷனுக்கு கூட இந்த 60ய நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு வந்துரும். ஓகேங்களா?
இப்ப பாருங்க 4/5 கூட அதோட மொத்த டோட்டலோட LCM ரேஷியோ அதே மாதிரி 5/6க்கு இன்டு அதோட LCM ரேஷியோ 6/4 இன்டு அதோட LCM. இதுதான் கான்செப்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் கொடுத்த கொஸ்டினை அப்படியே திருப்பி மாத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்னோட வேல்யூஸையும் நம்ம இதுதான் எடுத்துட்டு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து அசம்ஷன் தான். ஓகேங்களா? இது ஃபைனல் கிடையாது, அசம்ஷன் தான். ஸோ அதை அசம்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லா நம்பர்ஸோட LCM எடுக்கணும். அதாவது டினாமினேட்டரினுடைய LCM எடுத்து அந்த நம்பர் ஒவ்வொரு ரேஷியோக்கு கூடயும் மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னு கான்செப்ட்ல எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். 2 5 10. Then 10 இல்லையா? Then 1 4 is 4. 5 4s are 20. இப்ப இதோட ஆன்சர் என்னது? 4 into 12. 4 into 12 48 இல்லையா? 48. Then 5 into 10 50. Then 15 into 6 90 இல்லையா? So already நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இது எல்லாமே ஒரே டேபிள்ல கட் ஆகும்னா அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். இப்ப எல்லாமே என்னதான் இருக்கு? ஈவனா இருக்கு இல்லையா? சோ ஈவனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எதுல கட் ஆகும்? உங்களுக்கு 2 டேபிள்ல கன்ஃபார்மா என்ன ஆகும்? கட் ஆகும். சோ 48 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24 இல்லையா? 24. தென் இதுக்கு என்ன வந்துரும்? 25 வந்துரும். 19 2ஆல கட் பண்ணீங்கன்னா 45 வந்துரும். சோ ஆன்சர் இந்த மூணு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த மூணு ஆப்ஷன்ல எது அதோட ஆன்சரா இருக்கும்? 24, 25, 45. சோ C is a answer. ஓகேவா? சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் இதுல யூஸ் பண்ண முடியாது. இது லாஜிக். அதாவது நீங்க क्वेश्चனை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இதுக்கு ஆன்சர் போட முடியும். சோ क्वेश्चனை மட்டும் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க நல்லா கவனமா பாருங்க. A is to B is to C, then A by B is to B by C is to C by A. So question அப்படியே திருப்பி மாத்தி கேட்டிருக்காங்க. ஒன்னும் இல்ல, இங்க கொடுத்த இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே போட்டுட்டு டினாமினேட்டருக்கு LCM எடுத்து ஒவ்வொரு ரேஷியோவுக்கு கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய நம்பர்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு கொஸ்டின் ஆகும்போதும் இது எப்படி வரும் ஜஸ்ட் உங்களுக்கு யோசிக்க தோணும். அதுலயே நம்ம யோசிக்கிற விதத்திலேயே நமக்கு என்ன செய்ய முடியும்? அதோட ஆன்சர் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய கொஸ்டின் போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. given 4 and 8 ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. find third proportion. third proportion என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இது ஒரு சின்ன லாஜிக் தான். ஓகேங்களா? இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A is B is C இது நம்ம தெரிஞ்சிருக்கும் இல்லையா? Aக்கு ஒரு வேல்யூ, Bக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, C தெரியாது. அதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள்ங்க. A is to B equal to B is to C இந்த இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். A is to B equal to B is to C இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்மேட் இதுதான். அதாவது A is to B யும் B is to C யும் ஒண்ணுக்கொண்ணு சமமா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஈஸியா எடுக்க முடியும். ஓகேவா? இப்ப இதுக்கு மீனிங் என்ன? A by B equal to B by C இதுதான் அதோட மீனிங் இல்லையா? இப்போ நமக்கு Aக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4 கொடுத்திருக்காங்க, Bக்கு 8 கொடுத்திருக்காங்க, C தெரியாது. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 4 by 8 equal to 8 by C சரிதானே? இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? C தான் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம என்ன செய்யணும்னா இங்க டிவிஷன்ல இருக்கு இந்த C.
நீங்க அதை எப்படி கொண்டு வந்துடணும்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது அது டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்ல வந்துரும் இல்லையா? அப்ப சி இங்க வந்துரும். இதுல இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சி அப்படியே எங்க வந்துரும்? நியூமரேட்டர்ல வந்துரும். இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகீழ மாறிடும் இல்லையா? சோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் மேல வந்துருது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ஒரு 8 ஆல்ரெடி இருக்கு. இங்க இருக்கிற 4/8 அங்க வரும்போது 8/4 மாறுது. 1 4 is 4, 2 4s are 8. So C equal to 16. That is the answer. ஓகேங்களா? So third proportion கேட்டாங்க அப்படின்னா A/Bயும் B/Cயும் ஒண்ணுக்கொண்ணு சமம்னு எடுத்து நீங்க போட்டீங்கனாலே ஜஸ்ட் இடத்தை சேஞ்ச் பண்ணி ஒரு சின்னதா ஒரு மல்டிப்ளை பண்ணாலே அதோட ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ C னுடைய இது வேல்யூ என்னது? 16. இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். இதே இது ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டீங்கன்னா அதுவும் என்ன வரும் அப்படின்னா அதோட ஃபார்முலா A/B ஈக்குவல் டு C/D. இதுதாங்க ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? A/B ஈக்குவல் டு C/D. அதாவது A/Bயும் ஓகேவா? A/Bயும் தென் C/Dயும் ஒண்ணுக்கொண்ணு சமமா இருக்கும் அப்படின்னு எடுத்து இதுல இருந்து நீங்க D னுடைய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி தான் D இங்க கொண்டு வந்துருங்க. இத அப்படியே அந்த சைடு கொண்டு போங்க. எல்லாத்தையும் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா? சோ தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எல்லாமே பார்த்திருக்கோம். இது நீங்களா ஒரு ஓனா ஒரு நம்பர் போட்டு அதாவது A/B/C. சோ 3 நம்பர் கொடுங்க. A/B/Cக்கு 3 நம்பர் கொடுங்க. Dக்கு கொடுக்க வேண்டாம். இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்கும் நீங்களே ஈஸியா கண்டுபிடிங்க. நிறைய ப்ராப்ளம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸ் ரொம்ப எளிமையானது அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து நிறைய வீடியோ கண்டினியூவா பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண நம்ம எக்ஸாம்ஸுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.